ஹலோ டெவலப்பர்ஸ் வெல்கம் பேக் டு VK64. ஸோ இந்த வீடியோவில் ஒரு டெவலப்பரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய HTMLோட ஃபார்ம் டைப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 22 டைப்ஸ் வந்து எட்டு வந்திருக்கோம். நம்ம ஒரு டைப்புமே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணி நான் VS Codeல ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு நான் ரன் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, லைவ் சர்வர் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஏற்றி வச்சுருக்கேன். ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்டென்ஷன் டேப்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம லைவ் சர்வர் அப்படின்ட்டு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் நீங்களும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் லைவ் சர்வர் அப்படின்னு டைப் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா? இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து அது. இத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, HTML ஃபைல ரன் பண்ணி அவுட்புட் பார்த்துக்கலாம். நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்னு குடுக்குறேன். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ப்ரௌசர்ல வந்து ஓப்பன் ஆகுது. பெர்ஃபெக்ட். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர்ல ஓப்பன் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, வேற ப்ரௌசர்ல வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இத க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே. பெர்ஃபெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நமக்கு கரெக்ட்டா ரன் ஆகுதா அப்படின்ட்டு ஒரு H1 டேக் போட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். ஸோ HTML ஃபார்ம் டைப்ஸ். ஸோ 22 அப்படின்னு நம்ம ப்ராக்கெட்ல மென்ஷன் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கா வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்டைல்ஸ் கொஞ்சம் ப்ராப்பரா வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, டெயில்விண்டோட CN வந்து கனெக்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெயில்விண்ட் CSS டைப் பண்ணுங்க. CSS போடுங்க. நான் தவறா போட்டேன். ப்ளே CDN அப்படின்னு இடத்துல இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு லிங்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதை எடுத்து நம்ம போட்டாச்சுன்னா நமக்கு வந்து ஒர்க் ஆயிடும். சரியா? ஸோ இந்த லிங்க் தான் அது. நான் வந்து இந்த லிங்கை ஸ்கிரிப்ட் அப்படி காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு நான் ஹெட்டுக்குள்ளே போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணா, நம்ம இதுக்கு முன்னாடி H1 டேக் போட்டோம். அது வந்து பெருசா அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து அந்த CDN போட்டோம். போட்டதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா, நம்மளோட டேக்ஸோட ஸ்டைல்ஸ் எல்லாமே ரீசெட் ஆகி நார்மல் டெக்ஸ்ட் மாரி மாறிரும். ஸோ இப்போ வந்து மாறிட்டு இப்போ வந்து ஓகே ஆயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு மாறிடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, பேசிக்கா இந்த ஸ்டைல் ஆட் பண்றேன். ஸோ கிளாஸ்ல போயிட்டு ஸோ கொஞ்சம் பேடிங் குடுத்துக்கிறேன். பேடிங் குடுத்தா நமக்கு கரெக்ட்டா பக்கா வந்துரும். இப்போ நான் இது ஒரு டைட்டில் மாரி வச்சுக்கிறதுனால, ஸோ கிளாஸ்ல போயிட்டு டெக்ஸ்ட் மைனஸ் எக்ஸல் போட்டு ஃபாண்ட் வந்து போல்டா மாத்திடுறேன். இப்போ மாத்தியாச்சுன்னா நமக்கு ஓரளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு HTML ஃபார்ம் டைப்ஸ். குட். ஓகே பெர்ஃபெக்ட். நம்ம வந்து ஒரு பார்டர் மாரி கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா வந்து இப்போ ஒரு டைப்பா பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்ம் நம்ம வந்து இப்போ இன்புட் டைப்ஸ்ல உள்ளது தான் பார்க்க போறோம். அதனால ஃபார்ம் கூட இப்போதைக்கு அன்னெசரி தான். ஸோ இருந்தாலும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஃபார்ம் வந்து போஸ்ட் மெத்தட்ல கிரியேட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே ஒரு ஃபார்ம் வந்து என்ன பண்ணுங்கன்னா, போஸ்ட் மெத்தட்ல கிரியேட் பண்ணுங்க. அது வந்து பெட்டரா இருக்கும். ஸோ அதான் பெட்டர். ஏன்னா, நீங்க கெட் மெத்தட்ல போட்டீங்கன்னா, நீங்க சப்மிட் பண்ற வேல்யூஸ்லாம் உங்க URL பேரண்ட்ஸ்ல ஆட் ஆகும். இப்போ வந்து நமக்கு வந்து ஆட் ஆகாது. ஸோ இதுக்கு நான் கொஞ்சம் கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் ஆட் பண்ணிட்டு கிரிட்ல போடுறேன். ஸோ கிரிட் ஒரு 3 கிரிட் லேஅவுட்ல வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட்ட பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட். ஸோ எல்லாம் தெரிஞ்சுக்கும். ஏன்னா நார்மலா நம்ம வந்து ஒரு இன்புட் வந்து டைப் பண்ணியாச்சு அப்படின்னாலே நமக்கு என்ன வரும் அப்படின்னா, டெக்ஸ்ட்ல தான் வரும். சரியா? இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்க இருக்கு. ஆனா நமக்கு தெரியல. நம்ம அதுக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் பார்டர் p-2 பார்டர் மைனஸ் கிரே இந்த மாதிரி போட்டுக்கலாம். சரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு தெரியுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து கொஞ்சம் கேப் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கேப் -2 அப்படின்னு போட்டோம்னா ஓகே பக்கா. கொஞ்சம் பேடிங்கும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ p-4 அப்படிங்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. சரியா? இப்போ இது டெக்ஸ்ட் இன்புட் அப்படிங்கிறனா நம்ம எந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இன்புட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். நம்ம வந்து பிளேஸ் ஹோல்டரில் வந்து டெக்ஸ்ட் இன்புட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் இன்புட். இப்போ பார்த்தீங்கன்னா இது டெக்ஸ்ட் இன்புட் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். நான் இந்த பிளேஸ் ஹோல்டரில் கூட நம்ம வந்து 1 அப்படின்னு போட்டுக்கலாம்.
ஸோ வந்து டெக்ஸ்ட் வந்து நம்ம போட்டோம். ஸோ 2வதா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட். ஸோ டெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கிற வேர்ட்ஸ்லாம் நமக்கு வந்து அப்படியே தெரியும். ஸோ அதே பாஸ்வேர்ட் அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து அப்படி இருக்காது. ஸோ வந்து நம்ம 2வது போவோம். ஸோ 2 வந்து பாஸ்வேர்ட். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த லைன ஒரு காப்பி எடுத்துட்டு இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் டைப் பண்ணி என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பாஸ்வேர்ட் அப்படின்னு மாத்த போறேன். ஸோ இது வந்து என்னன்னா, பாஸ்வேர்ட் இன்புட் அப்படின்னு மாத்திடலாம். ஸோ இப்ப நான் டெக்ஸ்ட் இன்புட்ல காலிஸ் அப்படின்னு டைப் பண்றேன். அதே தான் பாஸ்வேர்ட் இன்புட்லயும் காலிஸ் அப்படின்னு டைப் பண்றேன். அங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு டெக்ஸ்ட் தெரியுது. இங்க நமக்கு டெக்ஸ்ட் தெரியல. சரியா? ஸோ அதுதான் பாஸ்வேர்ட் இன்புட்டுக்கும், டெக்ஸ்ட் இன்புட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இத நம்ம வந்து எங்க மோஸ்ட்டா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய வெப்சைட்ல பார்த்துருக்கலாம். நம்ம இன்புட் பாக்ஸ் இந்த மாரி இருக்கும். இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐகான் மாரி இருக்கும். ஸோ அந்த ஐகான் வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கிளிக் பண்ண உடனே பாஸ்வேர்ட் தெரியும். மறுபடியும் அத கிளிக் பண்ணிட்டோம்னா, பாஸ்வேர்ட் வந்து காணாம போயிரும். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஸ்டார்ட்டிங்ல இருக்கும்போது டைப் வந்து பாஸ்வேர்ட்ன்னு வச்சிருப்பாங்க. நீங்க அந்த ஐகான வந்து ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனே என்ன பண்ணிருவாங்கன்னா, அந்த டைப்ப வந்து டெக்ஸ்ட்ன்னு மாத்திருவாங்க. இந்த டைப்ப டெக்ஸ்ட்ன்னு மாத்திட்டாங்கன்னா, அது நார்மல் டெக்ஸ்ட்டா மாறிடும். மறுபடியும் நீங்க அங்க கிளிக் பண்ணா மறுபடியும் பாஸ்வேர்டா மாறிடும். இந்த மாரி டாகிள் ஃபீச்சர் மாரி வச்சு இப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அந்த பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம். இது வந்து அதுக்காக தான் நம்ம மோஸ்ட்டா யூஸ் பண்றது. ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3வதா பார்க்க போறது இமெயில். ஸோ இமெயில் அப்படின்னு பார்த்தோம்னா, இத நான் மார்க் ஒரு காப்பி எடுத்து இங்க போட்டுக்கிறேன். ஸோ இமெயிலுக்கு வந்து நமக்கு வந்து இமெயில் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். இங்க வந்து இமெயில் இன்புட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இமெயில் இன்புட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அது என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நார்மல் டெக்ஸ்ட்னா நம்ம நார்மல் டெக்ஸ்ட் குடுப்போம். நம்ம என்னனாலும் குடுத்துக்கலாம். பாஸ்வேர்ட்னாலும் நம்ம என்னனாலும் குடுக்கலாம். அதே இமெயில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கரெக்ட்டான இமெயில தான் குடுக்க முடியும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இப்படி கரெக்ட்டான இமெயில் குடுக்காம சப்மிட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில இது வந்து எரர் த்ரோ பண்ணும். ஸோ அதுக்காக தான் இமெயில் இன்புட் வந்து குடுப்பாங்க. இது வந்து ஒரு நல்ல இமெயில்ஸ் வாங்குறதுக்கு அந்த லாகின் ஃபார்ம்ஸ்க்கு, சைன் அப் ஃபார்ம்ஸ்க்குலாம் இது வந்து பெஸ்ட்டா இருக்கும். நீங்க நார்மல் டெக்ஸ்ட்க்கு யூஸ் பண்ணாம இந்த மாரி இமெயில் இன்புட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு வந்து. சரியா? ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் இன்புட். ஸோ இதுவுமே உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சரி இருந்தாலும் நம்ம வந்து கவுண்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 4த் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்பர் இன்புட். சரியா? நம்பர். ஸோ நீங்க என்ன பண்ணிக்கிறோம்னா, நம்பர் இன்புட் போட்டுக்கலாம். ஸோ நம்பர் இன்புட் அப்படி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, டெக்ஸ்ட்ட டைப் பண்ண முடியாது. ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் தான் டீல் பண்ண முடியும். ஸோ இதில வந்து நம்ம ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற மாரி சில ஆட்ரிபியூட்ஸ் ஆட் பண்ணோம்னா, நம்ம இந்த இடத்த கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஒண்ணா ஆட் ஆகும். இத நம்ம வந்து ஸ்டெப்ஸ் ஆட் பண்ணி ஒண்ணு ஒண்ணா ஆட் ஆகலாம். 10 10ஆ கூடணுமா அதிக நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்டெப் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் நான் 10 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வச்சுட்டு மைனஸ்ல போய்க்கிட்டு இருக்கு. இப்ப பிளஸ்ல போய்க்கிட்டு இருக்கு. சரியா? 10 10ஆ போகும். ஸோ இந்த மாரி நம்ம வந்து ஸ்டெப்ஸ் அந்த மணி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்பர் ஃபார்மேட். இது நம்ம மோஸ்ட்டா எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்டின்னா, கால்குலேஷன்ஸ் ஸோ இந்த மாரி கவுண்ட் வாங்குறோம். இந்த மாரி சினாரியோக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க போற டைப் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, டெலிஃபோன் நம்பர்ஸ் வாங்குறதுக்காக ஒரு டைப் இருக்கு. ஸோ அந்த டைப் பார்த்தீங்கன்னா, டெல். டெல்னு ஒரு டைப் இருக்கு. அதுல வந்து நம்ம வந்து இந்த ஃபோன் நம்பர்ஸ் வாங்குறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ டெல். ஸோ டெலிஃபோன் இன்புட் அப்டின்னு வச்சுக்கலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதாவது நார்மல் டெக்ஸ்ட் ஃபீல்ட் மாரி தான் இது ஒர்க் ஆகும். பட் இது வந்து கொஞ்சம் டெலிஃபோன் நம்பர் வாங்குறதுக்காக கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ண ஒரு டைப். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த ஃபோன் நம்பர் வாங்குறதுக்குலாம் இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பெட்டராவே அதாவது நார்மல் டெக்ஸ்ட் ஃபீல்ட் இல்ல நம்பர் ஃபீல்ட் வைக்கிறத விட இந்த ஃபீல்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாரி. ஸோ நம்ம மின் லென்த், மேக்ஸ் லென்த் வச்சு அது வந்து நம்ம வந்து கரெக்ட்டா ஃபோன் நம்பர் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இது வந்து நீங்க நார்மல் டெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த மாரி கஸ்டமைஸ் கொஞ்சம் டைப்ஸ் யூஸ் பண்ணும்போது, உங்க ஃபார்மோட எஸ்இஓ அதுக்கப்புறம் அந்த கோட் ரீடபிலிட்டி அது எல்லாமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுக்காக சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன டைப் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஆர்எல் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் டைப் இருக்கு. ஸோ 6த் ஒன் பார்த்தீங்கன்னா, யுஆர்எல். சரியா? ஸோ நான் இத ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். தென் யுஆர்எல். இப்ப நம்ம நெறைய வெப்சைட்ல பார்த்திருக்கலாம். ஒண்ணு நம்ம ப்ரொஃபைல் இமேஜ் இதெல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்ல டைரக்ட்டா நம்ம ஃபைலாவே அப்லோட் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த லிங்க்கா எடுத்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க.
அப்படிங்கிற பட்சத்தில நம்ம வெறுமனே டெக்ஸ்ட் ஃபீல்டா வச்சோம் அப்படின்னா, அவங்க வேலிடான யுஆர்எல் குடுத்துருக்காங்களா? இல்லையா? அப்படிங்கிறத நம்மளால வேலிடேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாரி கஸ்டமைஸ்டு யுஆர்எல் டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது, அந்த ஃபீல்ட் என்ன பண்ணும்னா, யுஆர்எல்லா இல்லையான்னு செக் பண்ணும். அதுவாவே இன்டர்னலா செக் பண்ணிட்டு யுஆர்எல் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில எரர் த்ரோ பண்ணும். அது நமக்கு வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியாவே இருக்கும். சரியா? ஸோ அதுக்காக தான் இந்த யுஆர்எல் அப்படிங்கிற டைப் வந்து இருக்குது. ஸோ அடுத்ததா இருக்க ஒரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. சர்ச் தானே நம்ம நார்மலா டெக்ஸ்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம். அதிலேயே சர்ச் பண்ணிறலாம். எல்லாமே ஒண்ணு தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இது அதாவது நீங்க இன்புட்ல ஒரு டைப் யூஸ் பண்ணும்போதும், அது ஒரு டைப்பும் ஒரு மாரி பிஹேவ் பண்ணும். அதுக்குன்னு கஸ்டமைஸ்டா சில பல ஃபீச்சர்ஸ் வந்து அந்த டைப்ஸ்க்கு வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அது மாரி தான் சர்ச்சும். இப்ப நீங்க நார்மல் இன்புட்ட பாருங்க. நான் டைப் பண்றேன். இது வந்து சர்ச் இன்புட் டைப் பண்றேன். இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் அதாவது கிளியர் ஐகான் மாரி ஒண்ணு வந்திருக்கு. இது நார்மல் டெக்ஸ்ட்ல இருக்காது. சர்ச் அப்படிங்கிற டைப்ல மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த மாரி சில பல ஆப்டிமைசேஷன்ஸ் வந்து சில பல சேஞ்சஸ், சில பல ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஹிடன் ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு டைப்புக்குமே நெறைய இருக்கும். ஸோ அத வந்து நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இது வந்து நம்ம பார்க்குற 7வது டைப். அடுத்ததா நெறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா, டேட். ஸோ நம்பர் 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேட். ஒரு காப்பி எடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, டேட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பிளேஸ் ஹோல்டர் வந்து நமக்கு இந்த பர்ட்டிகுலர் ஃபீல்டுக்கு நம்ம பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து கன்டினியூஸா இது போட்டுக்கிறதுனால நான் வந்து டேட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஏன்னா இதில பிளேஸ் ஹோல்டர் வந்து ஆல்ரெடி அவங்களே குடுத்துருப்பாங்க. நம்ம டேட்ட கிளிக் பண்ணி நமக்கு என்ன டேட் வேணுமோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டேட் ஃபீல்ட்ல நம்ம சில பல ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது மின் டேட், மேக்ஸ் டேட் போடும்போது நம்ம எந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் செலக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற கண்ட்ரோல் வந்து வச்சுக்க முடியும். சரியா? இது மேக்ஸிமம் நம்ம டேட் எந்த இடத்துல செலக்ட் பண்ணி அந்த ஃபீல்ட்லாம் யூஸ் பண்றோம். ஸோ மத்த இதில இது வந்து மோஸ்ட்டா நெறைய வெப்சைட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நீங்க ஒரு டேட்டாபேஸ் செலக்ட் பண்றீங்க. இந்த ஒரு ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறது நெறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ இத பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மின் டேட், மேக்ஸ் டேட்டும் நெறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப சில இடத்துல கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ ஒரு 18 இயர்ஸ் வரைக்கும் தான் நம்ம வந்து ஒரு ஒரு எலக்ஷன் அதாவது அதாவது கேண்டிடேட் வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க. அவங்களோட ஏஜ் வந்து மஸ்ட் 18 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னா, இப்ப இதுல காலண்டர் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கும். ஸோ என்ன இயர்னாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மின் டேட், மேக்ஸ் டேட் போடுறது மூலியமா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டேட்டுக்கு அப்புறமா இருக்கவங்க மட்டும் தான் வரணும் அப்படின்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபார்ம் பண்ணீங்களா, அதுக்கெல்லாம் இது வந்து பெஸ்ட்டாவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வர நெறைய அதாவது இந்த 8 டைப்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த 8 டைப்ஸ்லயே நம்ம டெக்ஸ்ட்டு, பாஸ்வேர்டு, இந்த நம்பர், அதுக்கப்புறம் இந்த டேட்டு இத தான் நெறைய டெவலப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த கொஞ்சம் கொஞ்சம் ஹிடன் டைப்ஸ் வந்து இருக்குது. இது வந்து நெறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது மாரி டைப்ஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்க ப்ராஜெக்ட்ல பெட்டராவே இருக்கும். ஸோ அதனால மஸ்ட் ட்ரை பண்ண பாருங்க. சரியா? ஸோ 9த் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. ஸோ ரேஞ்ச் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்லைடர் மாரி இருக்கும். இப்போ வந்து ரேஞ்ச். ஸோ இதுலயுமே பிளேஸ் ஹோல்டர் அவ்வளவா இருக்காது. ஸோ இத நான் வந்து கன்டின்யூ பண்ணிக்கிறேன். ஸோ ரேஞ்ச்னா, நம்ம என்ன ரேஞ்ச் செலக்ட் பண்ணணும். அதாவது இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் மாரி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க ஒரு டேப்லெட் ரன் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து எப்படி சரியாயிருச்சா? அதாவது நீங்க உங்களோட ரிவ்யூ சொல்லுங்க. அந்த மாரி நம்ம ரிவ்யூ சப்மிட் பண்றதெல்லாம் 4 ஸ்டார், 5 ஸ்டார் வச்சுப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அதுக்கெல்லாம் இந்த ஸ்லைடர் மாரி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து எவ்வளோ கவுண்ட் குடுக்கணும். அதாவது எவ்வளோ ரேஞ்ச் இருக்கணும் அப்படிங்கிறதையும் கூட நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஸோ அது எல்லாமே இந்த ரேஞ்ச்ல வந்து சூப்பரா ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்க உங்க ப்ராஜெக்ட்ஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, கலர். ஸோ இது நெறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ கலர் செலக்ட் பண்றதுக்கு ஒரு இன்புட் டைப் இருக்கு அப்டின்ட்டு. ஸோ இதுவுமே ஒரு அண்டர்ரேட்டட் தான். ஏன்னா நெறைய பேரு நம்ம நெறைய ப்ராஜெக்ட் வைஸ்ல நம்ம பார்க்கும்போது இந்த இது தேவைப்படாது. பட் பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ ஒரு தீம் உங்க ஆ நீங்க ஒரு வெப்சைட் பண்றீங்க. அதுல நெறைய கலர்ஸ் வந்து நீங்க யூசர் ஸ்விட்ச் பண்ற மாரி வைக்கீங்க அப்டிங்கிற பட்சத்தில, இத வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்டி கிளிக் பண்ணோம்னா, நமக்கு எந்த கலர்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க் பில்லர் வச்சு கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கலர் வேணும், இந்த கலர் வேணும் அப்டின்ட்டு இங்க் பில்லர் எடுத்தீங்கன்னா, நீங்க உங்க ப்ரௌசர்ல எங்க இருக்குன்னு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்ப நான் இந்த பிளாக் வந்து எப்படி செலக்ட் பண்ணோம்னா, அந்த கலர் இங்க வந்துரும். ஸோ அந்த மாரி நீங்க கலர் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஃபைல் அப்படிங்கிற டைப். ஸோ இது வந்து நெறைய பேர் காமனா யூஸ் பண்றது தான். ஏன்னா, சிங்கிள் ஃபைல் அப்லோடு, மல்டிபிள் ஃபைல் அப்லோட் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நெறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபைல். ஸோ ஃபைல்லையும் பார்த்தீங்கன்னா, அந்த பிளேஸ் ஹோல்டர் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. ஃபைல் அப்படின்னு மாத்திக்கிறேன். ஓ! சாரி. ஃபைல் இந்த இது தூக்கிரும். ஸோ ஃபைல் செலக்டர்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, சூஸ் எ ஃபைல் அப்படின்னு இங்க வந்துருச்சு. இத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல வரும். ஸோ நார்மலா இப்ப நான் டெய்ல்விண்ட் அப்ளை பண்ணணும்னா, இங்க ஒரு பட்டன் மாரி ஒரு ஐகான் இருக்கும். இந்த சூஸ்க்கு முன்னாடி. நான் டெய்ல்விண்ட் அப்ளை பண்ணது எல்லாம் ரீசெட் ஆயிருச்சு. ஸோ இது வந்து நம்ம சிங்கிள் ஃபைல் தான் செலக்ட் பண்ண முடியும். அதுவே உங்களுக்கு மல்டிபிள் வேணும்னா, இந்த இடத்துல மல்டிபிள் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் போட்டீங்கன்னா, மல்டிபிள் ஃபைல் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இது வந்து ஃபைல் செலக்ஷனுக்கு. ஸோ அடுத்தா நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காமனா நெறைய டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 12th ஒன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக் பாக்ஸ். ஸோ செக் பாக்ஸ் ஒண்ணு இருக்கு. அடுத்து இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. ரேடியோ பாக்ஸ். ஸோ செக் பாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ரேடியோ பாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அப்படிங்கிறத மஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுலயுமே இந்த பிளேஸ் ஹோல்டர் வராது. இருந்தாலும் நான் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து செக் பாக்ஸ். ஸ்கொயர்ல இருக்கும். ஸோ நீங்க ஒரு இடத்துல ஒரு லிஸ்ட் வைக்கீங்க. அந்த யூசர்ஸ் வந்து மல்டிபிள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில நீங்க செக் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. அதே 1 தான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில நீங்க ரேடியோ பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது ரேடியோ தான். ஸோ ரேடியோ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரவுண்டடா இருக்கும். இது வந்து நம்மளோட லிஸ்ட்ல 13வதா வருது. ஸோ ரேடியோ. அப்படியே ஒரு காப்பி எடுத்து ரேடியோ அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ ரேடியோ இன்புட். ஸோ ரேடியோ இன்புட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி சர்க்கிளா வரும். அதே செக் பாக்ஸ் இந்த மாதிரி ஸ்கொயரா வரும். இது செக் பாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, மல்டிபிள் செலக்ட் வர இடத்துல, அதே ரேடியோ வந்து சிங்கிள் செலக்ட் வரும் அப்படிங்கிற பட்சத்தில நீங்க வந்து அந்த ரேடியோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்மிட் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. ஓகே. சப்மிட் அப்படின்னா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பட்டன் தான். சப்மிட் பட்டன் ஃபார்ம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு சப்மிட் பட்டன் வரும். அது நீங்க பட்டன்லயும் டைப் அப்படிங்கிற ஒரு அதாவது பட்டனோட டைப்லயும் சப்மிட் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு. நமக்கு இன்புட்லயுமே என்ன இருக்கு அப்படின்னா, சப்மிட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ நான் டைப் வந்து சப்மிட் அப்படின்னு போட்டுக்கிறேன். இங்கேயும் சப்மிட் அப்படின்னு போட்டு இப்போ நம்ம செக் பண்ணோம்னா, எனக்கு வந்து இங்க ஒரு பட்டன் வந்துருச்சு. சப்மிட் கிளிக் பண்ண உடனே என்ன ஃபார்ம் சப்மிட் ஆயிடுச்சு. அதனால நமக்கு அது ஆக்ஷன் எதுவுமே எழுதலையா, அதனால அது இப்படி ஆயிடுச்சு. ஸோ நான் பேக் குடுக்குறேன். பேக் குடுத்து யூஆர்எல் ரிஃப்ரெஷ் கேன்சல் வெயிட் எ மினிட். நமக்கு வந்து அது ஃபார்ம் சப்மிட் ஆயிட்ட நம்ம கிளிக் பண்ண உடனேயும், அதில நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த யூஆர்எல் எடுத்து இன்னொரு பேஜ்ல போட்டுக்கலாம். இப்போ கரெக்ட்டா வந்துருச்சு. இத கிளிக் பண்ணோம்னா அந்த மாரி ஃபார்ம் சப்மிட் ஆயிரும். சரியா? இப்போ வந்து அது டிஃபால்ட் வேல்யூ வந்து சப்மிட்ன்னு இருக்கு. நீங்க அத வேல்யூ மாத்தணும் அப்படின்னு பட்சத்தில, நீங்க வந்து அதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா, வேல்யூ அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இதில வந்து கிளிக் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஒரு பட்டன் மாரி கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிளிக்ன்னு மாறிடுச்சு. ஸோ நம்ம வந்து டிஃபால்ட் வேல்யூல விட்டுறலாம். சப்மிட் அப்படின்னு விட்டுறலாம். சரியா? ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெட் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட பட்டன் தான். ஸோ இது பட்டனோட டைப்லயும் ரீசெட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ரீசெட் இது ஒரு காப்பி. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ரீசெட் அப்படின்னு போடுறேன். இது எதுக்காக காமனா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஃபார்ம் வந்து ஃபுல்லா ரீசெட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ ரீசெட். இப்பயே நான் அதுக்கு வேல்யூ குடுக்கல. அதோட டிஃபால்ட் வேல்யூ ரீசெட் அப்படின்னு வந்துச்சு. நான் கிளிக் பண்ணேன். இப்போ வந்து இப்படி வச்சுட்டு ரீசெட் குடுத்தாச்சுன்னா, அந்த இது அப்படியே ரீசெட் ஆயிரும். சரியா? ஸோ அதுக்காக தான் ரீசெட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட எவ்வளோ பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒரு 15 டைப் பார்த்துட்டோம். இன்னொரு 7 டைப் இருக்கு. ஸோ அத எழுதலாம். நெக்ஸ்ட்டா நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, 16வது அது பார்த்தீங்கன்னா, பட்டன். ஸோ நம்ம லாஸ்ட்டா பார்த்துக்கிற 3மே கிட்டத்தட்ட பட்டன் தான். ஸோ பட்டன்லயும் இதே டைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம பட்டனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அத பட்டனா யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஃபார்முக்கு வெளிய யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா பட்டனா வைக்கலாம். ஒரு ஃபார்முக்கு உள்ள வரீங்க அப்படின்னா, இந்த மாரி இன்புட் டைப்ஸ்ல உள்ள டிஃபால்ட் இத யூஸ் பண்ணுங்க. ஏன்னா, இதுக்குன்னு கஸ்டமைஸ்டா சில ஃபீச்சர்ஸ் வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, பட்டனுக்கு வந்து நேம் குடுக்கணும். ஸோ வேல்யூ குடுத்தா தான் இதுக்கு வந்து வரும். இதுக்கு வந்து டிஃபால்ட் வேல்யூ எதுவும் இல்ல. ஸோ அதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, வேல்யூ குடுத்துட்டு கிளிக் தி பட்டன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ கிளிக் தி பட்டன் அப்படின்னு வச்சிருக்கேன். இப்போ வந்து நமக்கு இது சப்மிட் ஆகாது. சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணா ஃபார்ம் சப்மிட் ஆகும். அதுக்கான ஸ்பெசிஃபிக் அ ஃபங்ஷன். ரீசெட்னா நம்ம ஏதாவது டைப் பண்ணியாச்சுன்னா, ரீசெட் பண்ணிரும். அதுக்கான ஜாப் அது வந்து. கிளிக் பட்டன்னா நம்ம ஏதாவது குடுத்தா மட்டும் தான் அந்த ஆக்ஷன் மட்டும் தான் அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுக்கான ஆக்ஷன் அது. ஸோ இப்போ வந்து நமக்கு லாஸ்ட்டா 3 வருது. சப்மிட், ரீசெட் பட்டன் இது 3மே என்ன ஆகுதுன்னா, பட்டன் ஓரியன்டட் தான். ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக். ஸோ நம்ம டேட் செலக்ட் பண்றது வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, வீக் செலக்ட் பண்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கு. சரியா? நான் வந்து டேட் எங்க இருக்கு அப்படின்ட்டு டேட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு வீக்ல ஒரு போஸ்ட் போட்டு. ஸோ நான் வந்து வீக் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பிளேஸ் ஹோல்டர் அந்த அளவுக்கு
மேட்ச் ஆகாது. ஸோ இதனால நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீக் செலக்ட் பண்ண மாதிரி வச்சிருக்கேன் அப்படின்னா, இங்க வந்து நார்மல் டேட் வந்து நமக்கு வந்து நார்மல் டேட் செலக்ட் பண்ற மாதிரி பிளேஸ் ஸ்கூல் வந்திருக்கு. வீக் அப்படிங்கிறது வந்திருக்கு. இது நம்ம செலக்ட் பண்ணும்போதுமே என்ன பண்ணா, ஒரு வீக்கா தான் செலக்ட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா, இது வந்து வீக் நம்பர். அதாவது ஒரு இயருக்கு எவ்வளோ வீக் இருக்குமோ அந்த வீக் நம்பர்ஸ் வந்து இங்க வந்துரும். இது நீங்க மந்த் வைஸாவும் எடுத்துக்கலாம். இல்ல நீங்க இப்படியே ஸ்க்ரால் பண்ணா கூட அடுத்தடுத்த மந்த் அதுவாவே மாறிக்கிடும். ஸோ இப்படியே கீழ, 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 கீழ எல்லாம் மந்த் வைஸா மாறிக்கிட்டே போகும். ஸோ இது வந்து நம்ம செலக்ட் பண்றது வந்து ஒரு ஹோல் வீக். சரியா? இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மண்டே டூ சண்டே மணி வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து அத வந்து கஸ்டமைஸ் பண்ணி மாத்திக்கவும் முடியும். நான் இப்ப திஸ் வீக் அப்படின்னு செலக்ட் பண்றோம்னா, இந்த வாரம் என்ன அப்படிங்கிறத செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ டேட் வந்து என்ன டேட் போட்டிருக்காங்க அப்படின்னா 21 போட்டிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு டேட்டு. பட் நம்ம செலக்ட் பண்றது இந்த வீக். ஓகே. அந்த 21 அப்படிங்கிறது இந்த வீக் நம்பர். சரி. 20 போயிட்டோம்னா 20. ஸோ இந்த டேட் இல்ல அந்த வீக் நம்பர். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம 19ஆ பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வீக் பார்த்தோம். ஸோ அதே மாரி நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மந்த் செலக்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ மந்த் அப்படிங்கிறது ஒரு டைப் இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, மந்த் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ மந்த். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நம்ம மந்த்தும், இயரும் வந்து நம்ம காட்டும். ஸோ நம்ம வந்து கரெக்ட்டா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி இப்ப ரீசெட் பண்ணா மாறிடும். ஸோ இது வந்து மந்த் செலக்ட் பண்றதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வரது 19வது இன்புட்க்கு வந்துட்டோம். ஸோ 19 பார்த்தீங்கன்னா, இப்போ டேட்ட பத்தி பேசியாச்சு. அடுத்து டைம் பத்தி பேசணும்ல. ஸோ டைம் அப்படின்ட்டு ஒரு இன்புட் இருக்கு. சரியா? இதில வந்து நம்ம வந்து டைம் வந்து 24 ஹவர்ஸ்ல செலக்ட் பண்ணிக்க முடியும். பட் நம்ம சேவ் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு காட்டுறது 12 ஹவர்ஸ்ல காட்டும். நம்ம சேவ் பண்றது 24 ஹவர்ஸ்ல தான் நமக்கு வந்து சேவ் ஆகும். சரியா? ஸோ டைம் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதுலயுமே பிளேஸ் ஹோல்டர் வந்து அங்க காட்டாது. நம்ம ஜஸ்ட் ஆட் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ டைம். அதாவது நீங்க வந்து இங்க எடிட் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல 20, 20, 25 அப்படின்னு போட்டுக்கலாம். இது வந்து எடிட் ஆப்ஷன். இல்ல எனக்கு வந்து காலண்டர் வேணும்னா, இந்த இடத்துல ஒரு ஐகான் குடுத்திருப்பாங்க. அந்த ஐகான கிளிக் பண்ணணும். ஸோ அதே மாரி தான் கிளாக்லயும் இங்க நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்கு ஐகான் வேணும். அந்த கா அதாவது இந்த மாரி பாப்பப் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில நீங்க அந்த ஐகான கிளிக் பண்ணணும். சரியா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஏஎம், பிஎம் எல்லாம் குடுத்துருவாங்க. நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம டைம் பார்த்தோம். இது வந்து டேட் இல்லாம இருக்கு. ஸோ ஒன்லி டைம் மட்டும். எனக்கு டேட்டும் செலக்ட் பண்ணணும், டைமும் செலக்ட் பண்ணணும். இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து டேட்டும் டைமும் எனக்கு செலக்ட் பண்ணணும்னா, நம்ம டேட்டுக்கு தனி ஃபீல்ட் வைப்போம், டைமுக்கு தனி ஃபீல்ட் வைப்போம். ஸோ அதுக்கு பதிலா என்ன இருக்குன்னா, டே டைம்னு ஒரு ஃபீல்ட் இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ 19 டே டைம். ஸோ டே டைம். ஓகேவா? ஸோ இதில பார்த்தீங்கன்னா, டே டைம் இன்புட் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ இதில வந்து டே டைம் இன்புட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா டைப் பண்ற மாரி தான் இருக்கும். இல்ல எனக்கு செலக்ட் பண்ற மாரி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில நீங்க வந்து என்ன யூஸ் பண்ணுங்க அப்படின்னா, ஸோ டே டைம் லோக்கல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்க. ஸோ அத யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி டேட்டும், டைமும் செலக்ட் பண்ற மாரி வந்துரும். நீங்க டேட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். சேம் டைம் டைமும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்குல்ல? ஸோ அந்த டே டைம் லோக்கல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்க. டே டைம் அப்படிங்கிறத யூஸ் பண்றதுக்கு பதிலா. ஸோ நான் இங்கேருந்து ரீசெட் அடிச்சிட்டேன் அப்படின்னா, ரீசெட். ஸோ அடுத்து நம்ம பார்க்கறது எப்படின்னா, இமேஜ் அப்படின்னு ஒரு டைப் வரும். நம்ம இதுக்கு முன்னாடி ஃபைல் அப்படின்னு ஒரு டைப் பார்த்தோம். ஸோ 19, 20. இப்ப நம்ம பார்க்க போறது 21st. பார்த்தீங்கன்னா, இமேஜ். இமேஜ் வந்து அப்லோட் பண்றதுக்காக இது வந்து கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க. நான் ஃபைல்ல இருந்து ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபைல்ல இருந்து ஒரு காப்பி எடுத்து இமேஜ் அப்படின்னு போட்டோம்னா, இதுல என்ன செலக்ட் ஃபைல்ங்கும்போது நம்ம என்ன ஃபைல் டைப்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த என்னென்ன ஃபைல் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதே இமேஜ் அப்படின்னு வரும்போது, நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இமேஜ் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். சரியா? இப்ப நான் வந்து இங்க இடத்துல சப்மிட் அப்படின்னு பட்டன் இருக்கு. ஸோ நம்ம ஒரு ஆல்ட் கமாண்ட் இங்க போடணும் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா. ஸோ ஆல்ட் போட்டு செலக்ட் இமேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் செலக்ட் இமேஜ் அப்படின்னு வந்துச்சு. இப்ப நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னா சப்மிட் ஆகுது. ஸோ இது ஓகே. பேஸ்ட் பண்ணி ஓகே. நம்ம காப்பி பண்ணுவோமா? எஸ். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஃபைல் டைப் மாரி தான் இருக்கும். ஸோ நீங்க இமேஜ் வரீங்க அப்படின்னா, ஸோ இமேஜ் மட்டும் தான் செலக்ட் பண்ணுவீங்க. அந்த இமேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மத்தபடி அதுல வேற ஒண்ணும் இல்ல. ஸோ ஓகே. ஸோ லாஸ்ட்டா பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து இப்ப மோஸ்ட்டா யூஸ் பண்றாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் பண்டைய காலத்துல இது வந்து மோஸ்ட்டா யூஸ் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடிய கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கு. இப்போ ஒரு யூசர் வராங்க. அவங்க ஐடிய வந்து அவங்களுக்கு காட்டக்கூடாது அப்படிங்கிற அந்த ஃபார்ம் வந்து ஃபெட்ச் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஃபீல்ட வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபீல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன். ஸோ ஹிடன் அப்படின்னு ஒரு ஃபீல்ட் இருக்கு.
ஸோ இது வந்து யூசருக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசருக்கு தெரியாது. டெவலப்பருக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால தான் இத நம்ம வந்து கண்ணால பார்க்க முடியாது. பட் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஹிடன். இது வந்து நம்ம வேல்யூஸ் வந்து போட்டுக்க முடியும். பட் நம்ம கண்ணால பார்க்க முடியாது. டெவலப்பரால மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ ஒரு நீங்க வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து இப்ப ஹிடன்ல இருக்குது. ஆனா நம்மளால பார்க்க முடியாது. வந்து நீங்க அதுல வேல்யூ வச்சு கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். ஆனா யூசருக்கு அது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மட்டும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு 22 ஃபார்ம் டைப்ஸ் அதாவது இன்புட் டைப்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இதுல வந்து எதுக்காக இந்த 22 அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா, இப்ப நார்மலா ஒரு ஃபார்ம் வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கண்ண மூடிட்டு எல்லாத்துக்கும் டெக்ஸ்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுபடி இல்லாம ஒரு ஃபார்ம் அந்த ஃபீல்டுக்காகவும் கஸ்டமைஸ் பண்ண நெறைய டைப்ஸ் இருக்குது. அதையும் நீங்க எடுத்து யூஸ் பண்ணுங்க. அது வந்து உங்களோட கோட வந்து இன்னும் குவாலிட்டி வந்து இன்கிரீஸ் பண்ணி காட்டும். இந்த மாரி ஸ்க்ரீன் ரீடர்ஸ், எஸ்சிஓ இந்த மாரி பர்ப்பஸ்க்கும் அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோ. இந்த வந்து 22 வந்து நீங்க 22 டெய்லி எல்லாத்துலயும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. இந்த இடத்துல இதுக்கு பதிலா இது யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நீங்க எங்கெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ, அந்த இடத்துல இத அப்ளை பண்ணி பாருங்க. உங்க கோட் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கே வந்து ஒரு பெஸ்ட்டா தெரியும். ஏன்னா பார்த்தீங்க, ஒரு நம்பரே வாங்குறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நம்பர் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில நம்பர் மட்டும் தான் அடிக்க முடியும். ஓகே. பட் அது வந்து ஒரு கால்குலேஷன் இந்த மாரி ஏரோலாம் வந்துகிட்டு இருக்கும். ஓகேவா? அதே இந்த டெலிஃபோன் இன்புட் யூஸ் பண்ணீங்க, அதுல வந்து கேரக்டர்ஸ் ஆனா நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். கேரக்டர்ஸ் வராமயே நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால அந்த மாரி யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே இந்த வீடியோ இவ்வளோதான். இந்த 22 இன்புட்ஸ்ல உங்களுக்கு எந்த இன்புட்ஸ்லாம் நீங்க நெறைய யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாரி ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.